Good morning students. அடுத்த கிளாஸ்ல லாஸ்ட் வரைக்கும் 5 மார்க் பார்த்தோம் அப்படினா 5.5ல 5 சம் முடிச்சாச்சு. அடுத்து பாராபோலா பார்த்த மொத்தம் 6 சம். இன்னும் ஒரு சம் பார்த்தறல பாராபோலால. சம் நம்பர் என்ன அப்படினா எக்சர்சைஸ் 5.5ல 5th சம். புக் எடுத்து क्वेश्चन பார்த்துக்கோங்க. அங்கேயே பார்த்தோம்னா ஒரு டயகிராம் கொடுத்திருப்பாங்க. அந்த டயகிராம் வந்து என்ன இருக்குதா நமக்கு பேஸ் சரியா? அந்த டயகிராம் பாருங்க எப்படி டிரா பண்ணிருக்காங்கறது உங்களுக்கு இந்த இடத்துல வரைஞ்சு காட்டிடுறேன். அதாவது எப்படி இருக்குன்னா இந்த கர்வ் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கு. தென் இந்த இது வந்து என்னன்னா ரோட் பெட் சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரோட் பெட் கர்வ்டு லைன். டோட்டலா எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 16 போது இது 13 எடுத்துக்குவோம், இது 3 எடுத்துக்குவோம். தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாரபோலிக் கேபிளோடைய 60 மீட்டர் பொசிஷன். இதோட ரோட் பெட் எவ்வளவு அப்படின்னா 60 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப இது 30 இது 13 எடுத்துக்கிறோம் சரியா? அப்ப இங்க வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இங்க என்ன வரும் உங்களுக்கு x axis 30 y axis வந்து 13 அப்படிங்கும்போது 30, 30 சரியா உங்களுக்கு? நெக்ஸ்ட் இப்ப கவனி நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். क्वेश्चन பார்த்துக்கோ. parabolic cable of 60 meter position of road bed of a suspension bridge or position as a shown below கொடுத்திருக்காங்க. ஃபிகர்ல பாத்துக்கோங்க சரியா? அதாவது ரோட் பெட்ல இருந்துட்டு 16 மீட்டர்ங்கிறது அவங்களே கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம உள்ள வரக்கூடிய பார்ட். அப்ப ரோட் பெட்ல இருந்து இந்த கர்வ் பொசிஷன் எவ்வளவு இருக்குன்னா 3 மீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறது இந்த சென்டர்ல 3 மீட்டர் கொடுத்திருப்பாங்க. அப்ப 16 வந்து ஏன்னா இந்த 3 னா இதோட லெந்த் உங்களுக்கு 3. அப்ப 16 வந்து நமக்கு ஆக்சஸா மார்க் பண்ணும்போது இது 13 இது 3 நம்ம பிரிச்சுக்கிறோம் சரியா? அடுத்து ஃபர்ஸ்ட் லைன்லயே கொடுத்திருக்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன இருக்கு 16 மீட்டர் அதோடைய கேபிள்ஸ் ஆஃப் 16 மீட்டர் ரோட் பெட் வந்து 16 மீட்டர் டோட்டலா இருக்கு. நான் ஆக்சிஸ் பிரிக்கும் போது இந்த பக்கம் 30 இந்த பக்கம் 13 வரும். அப்ப x ஆக்சிஸ் என்ன இருக்கு உனக்கு 30. இந்த பாயிண்ட் என்ன வரும் உனக்கு x ஆக்சிஸ் 13 வரும். y ஆக்சிஸ் வந்து 113 அப்படின்னு வரும் சரியா? உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட் ஆக்சிஸ். Then என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா calculate the length of the first two of these vertical cables from the vertex. Vertexல இருந்து first two cables. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேபிள் ஃபார்ம் பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு கேபிள் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 கேபிள் இந்த கேபிள் ரெண்டு கேபிளோடைய என்ன கால்குலேட் தி ஃபர்ஸ்ட் 2 கேபிளோடைய from the vertex என்ன லெந்த் கேட்டிருக்காங்க. லெந்த் அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு y வந்து k வரும். அது உங்களுக்கு இந்த இதோட கேபிளோட லெந்த்ங்கப்ப இந்த இடத்துல y னு வரும் சரியா உங்களுக்கு? இப்போ இது என்னவா இருக்கும்ங்கறத உங்களுக்கு क्वेश्चनா கேட்டிருக்கு சரியா? இப்போ உங்களுக்கு சரி இப்போ என்ன அப்படினம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கதே क्वेश्चन நல்லா தெளிவா பாத்துக்கோங்க இப்போமே சரியாப்பா? சரி இது என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா இந்த லைன் மறுபடியும் எப்படி எடுத்துக்கோங்கனா வெர்டெக்ஸ் சென்டர் லைன் பாருங்க உங்களுக்கு क्वेश्चनல வெர்டெக்ஸ் கேபிள் ஆர் டு பி ஸ்பேஸ்ட் எவ்ரி 6 மீட்டர் அலாங் தி பொசிஷன். அப்ப இந்த இது இருக்குது இந்த கேபிள் வந்து எவ்ரி 6 மீட்டருக்கு ஒரு தடவை கேபிள் இருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு 6 மீட்டர் இது வந்து டோட்டலா வந்து 30 மீட்டர் சரியா? ஒவ்வொரு 6 மீட்டருக்கு நடுவுல ஒவ்வொரு கேபிள் இருக்கு. எனக்கு ரெண்டு கேபிள் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப இந்த இடத்துல ஒரு 6 மீட்டருக்கு ஒரு கேபிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு 6 மீட்டருக்கு கேபிள் இருக்கு. அப்ப இங்க வரும்போது இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ். அப்ப x ஆக்சிஸ்ல 6 இருக்கு, y எனக்கு தெரியாது. அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம் 6, y ன்னு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது கேபிள் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னா அதே 6. அப்ப வெர்டெக்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 12 வரும் உங்களுக்கு. அப்ப செகண்ட் பாயிண்ட் என்ன வரும் உங்களுக்கு 12.5. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்ப இங்க என்ன இருக்கு உனக்கு x ஆக்சிஸ் இருக்கு, அனதர் உனக்கு வந்து 12y இருக்கு. நம்ம இந்த இது கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம y-ங்கிறது கேபிளோட வெர்டெக்ஸ் இந்த லைன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கீழ லெந்த் எவ்வளவு இருக்கு உனக்கு 3 இருக்கா? 3 ஓட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரியா? கவனி. இப்போ இது எப்படி இருக்கு அப்படினா ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா என்ன மாதிரி இருக்கு உனக்கு? ஓபன் அப்போர்ட் வருமா? ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா ஓபன் அப்போர்ட். அப்ப ஃபார்முலா என்ன வரும்? ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். இது y ஆக்சிஸ் தெரியுது. அப்போ y ல வரும். அப்ப ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்றது x² = 4ay சரியா? இந்த பாராபோலால லைஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட் ஆக்சிஸ் லைஸ் ஆகுதுன்னா 30, 13. அப்ப அது பாசிங் த்ரூ எடுத்தாலும் சரி 13, 13 லைஸ் ஆன் தி பாராபோலா. எப்படி எழுதுவீங்கனாலும் சரி லைஸ் ஆன் தி பாராபோலா சரி? அது லைஸ் ஆன் தி பாராபோலானா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவது? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் 4a உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அதை அப்படியே எழுதிக்கோங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணனுமா உங்களுக்கு 30² = 4a × 13. தென் 4a மட்டும் வெச்சுக்கோ. அப்ப 4a = என்ன வரும் உங்களுக்கு 30²/13. இந்த ஆன்சரை நீ அப்படியே வெச்சுக்கோ சரியாமா? உங்களுக்கு மறுபடியும் அகைன் என்ன வரும் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே எடுத்துடுவோம். அப்ப பாராபோலா ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா என்ன வரும் உங்களுக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா
எங்கே இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இட் பாசஸ் த்ரூ. இப்போ அனதர் பாயிண்ட் என்னது, அதே லைன் வந்து இருக்கு parallel lies on the point என்னது 6, y. அப்போ இட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னது உங்களுக்கு, இட் பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் 6, y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ 6, y இதில் சப்ஸ்டியூட் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y. 4aக்கு எனக்கு வேல்யூ தெரியும். இதோட என்ன இருக்கு உங்களுக்கு 30 ஸ்கொயர் பை 13 இன்ட்டு y. y மட்டும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. y ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்னு என்ன வருமா உங்களுக்கு 36 இன்ட்டு 13 பை 30 இன்ட்டு 30. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளை பண்ணுறத நான் மேலே எழுதிடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அதை காப்பி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ உங்களுக்கு இப்போ என்ன வரும் உங்களுக்கு சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு கீழே நான் ரீரைட் பண்ணிக்கிறேன், எனக்கு மேலே தெரியுங்கிறதுக்காக 13 இன்ட்டு 13 3 டேபிளில் பண்ணலாமா 10 டைம். இங்கே 1 3 2 3 3 டேபிள்னா 10. இங்கே நான் 4 3s are 12. மேலே மல்டிபிள் பண்ணிக்க பார்க்கலாம். y ஈக்குவல் டு 4 3s are 12, ரிமைனிங் 1 5 52 பை 100. டெசிமல் பாயிண்ட் வச்சோம்னா 0.52. சரியா உனக்கு. இப்போ எனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது, y தான் வேணும். இந்த ஆக்சிஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ரோட் பெட்லேருந்து என்ன பண்ணிருக்கோம், ஃப்ரம் த ரோட் பெட் என்ன இருக்குது லென்த் ஆஃப் த என்ன எடுக்கணும் உங்களுக்கு லென்த் ஆஃப் த ரோட் பெட் எடுத்துனீங்கன்னா சரி. அதர்வைஸ் நான் கேபிள் ஃப்ரம் த ரோட் பெட்னு எடுத்துக்கோங்க. லென்த்னு போடுற விட கேபிள் ஃப்ரம் த ரோட் பெட்னு போட்டுக்கோங்க. சரியாம்மா, கேபிள் ஃப்ரம் த ரோட் பெட். சரியாப்பா. என்ன வரும் உனக்கு y ஈக்குவல் டு இந்த டோட்டல் வேல்யூ வருமா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க 0.52. அப்போ கீழே வரும்போது என்ன வரும் y ஈக்குவல் டு 3 + 0.52. சரி, அப்போ உங்களுக்கு இப்போ இந்த வேல்யூ ரன் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் y ஈக்குவல் டு 3.52. இது எதோட லென்த்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 வெர்டிக்கல் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள். அப்போ என்ன இதோட ஆன்சர் என்ன, ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள். சரியா உனக்கு வெர்டிக்கல் கேபிளுடைய லென்த். சரியா. அடுத்த இன்னொன்று கொஸ்டின் அதிலே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு செகண்ட் ஒன்று செகண்ட் பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க. அதான் 12, y ஃபஸ்ட்டு 2 லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள்ங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா. சரி, இப்போ அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் என்ன எழுதுவோம் உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. என்ன வரும் உனக்கு பேரபோலா ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலாவுக்கு ஃபார்முலா என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர். இதே ஃபார்முலா தான் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இட் பாசிங் த்ரூ பாயிண்ட் என்ன இருப்பேன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்ன இருக்கு உனக்கு 12, y. therefore சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 12 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a. என்ன எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு 4a அப்படிங்கிறது 30 ஸ்கொயர் பை 13 எடுத்துமா. அப்போ 30 ஸ்கொயர் பை 13 இன்ட்டு y. இந்த பக்கம் வரும்போது y மட்டும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. y ஈக்குவல் டு 12 இன்ட்டு 12 பை 13. கீழே நியூமரேட் போகும்போது 30 இன்ட்டு 30. சரியாம்மா உங்களுக்கு. தென் இதுதானே உங்களுக்கு 4a உடைய வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். how many times கேன்சல் ஆகும் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 12 ஸ்கொயர். இது கீழே வரும். இது நியூமரேட்டர் போகணும்னா உங்களுக்கு மாற்றிக்கோங்க. இது டினாமினேட்டர் வரும், நியூமரேட்டர் வரும். இன்ட்டு 30 இங்கே 30 இன்ட்டு 30. சரி, கேன்சல் பண்ணலாம். 10 டைம்ஸ் இங்கே நான் 4 3s are 12. இங்கே 3 டேபிள்ஸ் பண்ணும்போது இங்கே 4 3s are 12. மல்டிபிள் பண்ணால் 8. 13 இன்ட்டு 8 24 2. அப்போ இங்கே என்ன வேணுமா உங்களுக்கு 10 8 10 வருதா உங்களுக்கு. சரி, 4 4s are 16. 16 இன்ட்டு 13 பண்ணு. 13 இன்ட்டு 16 3 1 8 0 2. அப்போ இங்கே என்ன இருக்கு உங்களுக்கு 208 by 100. என்ன ஒரு 2 டெசிமல் பாயிண்ட் வைங்க 2.08. அப்போ இங்கே இது என்ன உங்களுக்கு என்னங்கிறது கேபிள் ஃப்ரம் த ரோட் பெட்.
அப்போ என்ன கண்டுபிடிப்போம் உங்களுக்கு தட் இஸ் y இஸ் ஈக்குவல் என்ன வரும் 3 + 2.08 இந்த 3ங்கிற என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள் அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு செகண்ட் லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள் அப்போ ஆட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு 5.08 அந்த லைன் இந்த இடத்துல வேர்ட் எழுதிக்கோங்க செகண்ட் லென்த் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சாமா இது வந்து பேரபோலாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு மார்க்கு 5 மார்க்கு மொத்தம் பேரபோலாவில் உங்களுக்கு எத்தனை முடிஞ்சிருக்கு உங்களுக்கு 6 முடிஞ்சிருச்சு சரியாப்பா நெக்ஸ்ட் சம்பா புக் எடுத்துக்கோங்க சம் நம்பர் 7 இது வந்து இப்போ பேரபோலா முடிஞ்சிருச்சு அடுத்து எலிப்ஸில் ஈஸியாக இருக்கிற சம் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன் 7th சம் என்னென்னா a rod of length வந்து 1.2 meter moves with என்ன உங்களுக்கு NC always touching the coordinate axis the locus of a point P on the rod which is at 0.3 meter from the end in a contact with the x-axis is an ellipse என்ன மீனிங் அப்படின்னா ஒரு ராட் இருக்குது அந்த ராட் என்ன இருக்கு இட்ஸ் ஆல்வேஸ் டச்சிங் the coordinate axis அந்த ராட் வந்து ஆக்சிஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல டச் ஆகுற மாதிரி இருக்கு அப்போ இப்படி ஒரு ராட் இருக்கு அவங்களுக்கு இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் ஆக்சிஸ் இது ஒய் இதில் எப்போவுமே டச் ஆகிற மாதிரி ஒரு ராட் நம்ம இருக்கும் ராடோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் லென்த் வந்து இப்போ இதோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னா 1.2 மீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரியா நெக்ஸ்ட் என்னன்னா the locus of a point P on the rod அப்போ அந்த ராட்ல வந்து ஒரு locus of a point அப்படின்னா ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம் சரி அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறேன் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் locus of a point அப்படிங்கும்போது சென்டர் ஆஃப் த பாயிண்ட் என்ன on the rod அப்படின்னு இருக்கு which is a 0.3 meter from the end into the என்னது end in contact with the x-axis in the ellipse x-axisலேருந்து locus point வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 0.3 மீட்டர் இருக்குது சரியா அது எந்த இடத்துல இருக்கு எலிப்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன இருக்கும் உனக்கு 0.3 மீட்டர் இருக்கு அப்போ மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும் உனக்கு 0.9 இருக்கும் அப்போ மார்க் பண்ணிக்க இந்த ராடுக்கு வந்து ஏபின்னு கொடுத்துக்கோங்க இது சிடின்னு கொடுத்துக்கோங்க இது ஓன்னு கொடுத்துக்கோங்க சரியா நமக்கு ஆரிஜின் இருக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைண்ட் த எசென்ட்ரிசிட்டி என்னங்கிறது ஒரு ஃபைண்ட் அவுட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியாம்மா இப்போ எசென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குங்கிறத முதல் பார்த்துக்கோங்க இப்போ ஏபிங்கிற ஒரு ராடு அந்த லைன்லாம் சொல்லவே நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க ஒரு தடவை கேட்டுட்டு லெட் அந்த ஆன்சர் எழுதும்போது ஃபஸ்ட் எழுதிக்கோ லெட் ஏ பி த ராட் அண்ட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் பி த பாயிண்ட் ஆன் த ராட் அப்போ நம்ம லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் பிங்கிறது என்ன எடுத்துக்கோ உனக்கு பிபிஏ பாயிண்ட் ஆன் த ராட் ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதிக்கோங்க அப்படின்னா லெட் ஏபிங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதும் பார்த்தீங்களா லெட் ஏபி என்ன எடுக்கும் ஏபிபி த ராட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம் சரியா உங்களுக்கு அடுத்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னோம்னா என்ன இருக்கு உனக்கு பி ஆஃப் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் ஆக்சிஸ் தானே பி ஆஃப் லெட் பி ஆஃப் எக்ஸ் ஒய் பி அ பாயிண்ட் எது மேலே இருக்கு பாயிண்ட் ஆன் த ராட் சரியா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னோம்னா PB equal to என்ன கொடுத்துருக்கோம் உங்களுக்கு 0.3 and AP equal to எவ்வளோ வேல்யூ இருக்குது 0.9 சென்டிமீட்டர் உங்களுக்கு யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க சரி தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இது வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் வரும் இது ஒரு ட்ரையாங்கிள் வருமா உங்களுக்கு அப்போ கன்சிடர் ரெண்டுமே எனக்கு சிமிலர் ட்ரையாங்கிளாக வருமா உங்களுக்கு அப்போ APC is equal to angle of PBD சொல்லலாமா உங்களுக்கு இட் இஸ் ஏ சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லலாமா உங்களுக்கு அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் என்ன ஆகும் உங்களுக்கு இட் இஸ் ஏ சிமிலர் ட்ரையாங்கிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன் அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ இது ரெண்டு அட்ஜசன்ட் ஆங்கிளாக இருக்கும்போது போத் ஆர் என்ன இருக்கும் சிமிலர் வித் அட்ஜசன்ட் ஆங்கிள் அப்படிங்கும்போது அதோடைய ஆங்கிள்ஸ் நம்ம என்ன இருக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம 10th பேஸில் பார்த்துருப்போம் நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட்டு அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம எடுக்க போகிறோம் சரி இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்னென்ன ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் பிபிடி ஆர் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது இதோட சைட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு சிமிலராக இருக்கும் தட் இஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு ஏசி பை பிடி அதை எழுதிக்கோங்க ஏசி பை பிடி வரலாமாமா இந்த லைன் சிமிலர் டு இதுக்கு வருமாமா உங்களுக்கு பிடி தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி சிமிலர் டு பிபி கரெக்ட் எழுதாம உங்களுக்கு ஏபி சிமிலர் டு பிபி தட் இஸ் ஈக்குவல் டு சிபி சிமிலர் டு டிபி அப்போ சிபி டிவைடட் பை டிபி இது சிமிலர் எடுத்துக்கலாம் சரியா ஏன் மைஸ் அப்படின்னா இது இட் இஸ் ஏ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் சரி இப்போ என்னென்னு கொஸ்டின் எசென்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க இட் இஸ் அன் எலிப்ஸோடைய ஒன் ஆஃப் த பாயிண்ட் பொசிஷன் லோக்கஸ் ஆஃப் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம் இது என்ன சொல்லணும் இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம் இது ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம் அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது ஃப்ரம் த ட்ரையாங்கிள் என்ன இருக்கும் உனக்கு ஏபிசிலேருந்து எதை எடுக்கிறேன்னா அப்படின்னம்னா மேலே என்ன
அட்ஜசன்ட் ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்குது, இது ஹைபாட்னியூஸ் இருக்குது, அவனுக்கு அட்ஜசன்ட் சைடு இருக்கும்போது நான் காஸ் தீட்டா எடுக்கிறேன். அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்ல நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், சைன் தீட்டா அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ்னு படிச்சிருப்போம். அப்போ தான் உங்களுக்கு இதே வந்து என்ன வரும் உங்களுக்கு காஸ் தீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல காஸ் தீட்டா படிக்கும்போது இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்கு உனக்கு சிபி இருக்கு, சிபி பை ஹைபாட்னியூஸ் அப்படிங்கிறது ஏபி. அப்போ சிபியோட வேல்யூ என்ன இருக்கு உனக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, ஏபிக்கு என்ன இருக்கு உனக்கு 0.9. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் இப்போ இது என்ன பண்ணுறோம்னா அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் என்ன இருக்கு எக்ஸ் பை 0.9. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை 0.9. இது வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் உனக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 த ஹோல் ஸ்கொயர். மார்க் ஈக்குவேஷன் நம்பர் 1 மார்க் பண்ணிக்கோ. அதே மாதிரி செகண்ட் என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம், இதே பிகாஸ் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறனால அடுத்து வி டேக் த ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கும், ஏபிடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு உனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது இந்த ஆங்கிள் என்ன வெர்டெக்ஸ் வெர்டிக்கல் லைன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிக்கிறாங்க. வி டேக் என்ன ஆங்கிள் எடுக்கும் நமக்கு ஆங்கிளுக்கு சைன் தீட்டா எடுக்கும். சைன் தீட்டா எடுக்கும்போது என்ன ஒரு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும் உனக்கு ஒய், ஹைபாட்னியூஸ் என்ன மாதிரி உனக்கு 0.3. அப்போ ஒய் டிவைடட் பை 0.3. இப்போ என்ன பண்ண ஸ்கொயரிங் ஆன் மறுபடியும் அதை அடுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு என்ன வரும் உனக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.3 த ஹோல் ஸ்கொயர். மார்க் ஈக்குவேஷன் நம்பர் 2. சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணால் உங்களுக்கு எனக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எசன்ட்ரிசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, எசன்ட்ரிசிட்டி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக எலிப்ஸோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் நம்ம போகக்கூடாது. ஸோ ஆடிங் 1 + 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் எனக்கு காஸ் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த லெஃப்ட் சைடு என்ன ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த பக்கம் என்னமா இருக்கும் உனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0.3 த ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் ரைட் மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0.3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது எந்த ஃபார்மேட்டில் வருதாமா உங்களுக்கு பிகாஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இந்த இது நான் அப்படியே ரீவைட் பண்ணிக்கிறேன். இது எந்த ஃபார்முலாக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எலிப்ஸோட ஃபார்மேஷன் வந்துருச்சு உங்களுக்கு. சரி, இப்போ எலிப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னது உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கக்கூடிய எசன்ட்ரிசிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எசன்ட்ரிசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், E இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஃபார்முலா பார்த்துருக்கோம் நமக்கு ஏ ஸ்கொயருங்கிறது 0.9 தட் இஸ் ஈக்குவல் ரூட் ஆஃப் 0.9 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.3 த ஹோல் ஸ்கொயர் பை 0.9. சரியாமா உங்களுக்கு 9 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே என்ன வரும் உனக்கு 0.9 என்ன வரும் 9 9s are 81 ஸ்கொயர் மாதிரி 2 பாயிண்ட் வரும்போது இந்த இடத்துல 0.81 மைனஸ் இங்கே என்ன வருமா 9 வருமாமா. அப்போ 2 பாயிண்ட் அப்போ 0.09 வருமா உங்களுக்கு 0.09. அப்போ இங்கே வரும் 0.09 டிவைடட் பை இங்கே வரும் 0.81. இதை டிவைட் பண்ண என்ன வரும் உனக்கு 11 to 72 வருமாமா 0.72 that is equal to root of 0.72 by 0.81. இப்போ 0.81 ரூட் எடுத்து நம்ம உனக்கு 0.9 வரும் கரெக்டாக உங்களுக்கு பிகாஸ் இதை நமக்கு 9 9 81 தான் உங்களுக்கு. அப்போ 0.9 தென் இதை என்ன பண்ணுறோம் உங்களுக்கு இல்லையா நீங்கள் வந்து எனக்கு டெசிமலில் வந்து ரூட் எடுக்க தெரியாதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் நம்ம டெசிமலை வெளியே எடுத்துடலாம். எப்படி எடுப்போம் நம்மளுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 100ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ ரூட் டெசிமல் பாயிண்ட் போயிருமாமா உங்களுக்கு 72/81. சரி, இப்போ 72 எப்படி பிரிக்கலாம் உங்களுக்கு 26 × 36 × 2 வருமாமா. இதை பிரிச்சுக்கலாமா. இதை ஒரு ரூட்டை தனித்தனியாக போட்டுக்கிறேன். ரூட் ஆஃப் 81 டினாமினேட்டர் வரும் உங்களுக்கு 9. இதை ரூட் வெளியே எடுத்தால் என்ன வரும் 6√2. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 table 2 3s are 6 3 3s are 9 that is 2√2/3. this is என்ன உங்களுக்கு எசன்ட்ரிசிட்டி. அப்போ E equal to 2√2/3. இதுதான் உங்களுக்கு என்ன எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ. இந்த क्वेश्चन ஆன்சர் புரியுதாமா. இதை ஒரு தடவை 2 தடவை எழுதி பார்த்து தர வைக்கும். சரியாப்பா.